ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அட்டூஸ் ஆல்பம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற vlog வந்து அட்டுவோட ஸ்கூல் அட்மிஷன் எப்படி பண்ணோம் அப்படிங்கிறத பற்றி தான். அட்டுக்கோட ஸ்கூல் வந்து நாங்கள் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு சில க்ரைட்டீரியாஸ் வச்சுருந்தோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி எங்களுக்கு ஒரு ஸ்கூல் கிடச்சிச்சு. அங்கே நாங்கள் அட்மிஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் போட்டிருந்தோம். அன்னைக்கு டேக்கான vlogகும் அட்மிஷன் vlogகும் சேர்த்து இதில் கம்பைன் பண்ணி தான் போட்டிருக்கேன். இந்த பிளேஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அவங்க ஸ்கூல் போகிறதுக்கு எல்லாமே வந்து வயல் மாதிரி அந்த மாதிரி நாங்கள் பார்த்துக்கிட்டே போனோம். சுற்று வட்டாரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு வயல், அதுக்கு நடக்கிற வீடு அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸ்கூலுக்கு வந்தோடனே அட்டுக்குட்டி வந்து பார்க் ஏரியாவுக்கு தான் போனாங்க. நாங்கள் அந்த பார்க் காமிச்சு அவங்க ஸ்கூலுக்கு வரத்துக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், புது ஸ்கூல்னு சொல்லி என்கரேஜ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அவங்க பால்வாடிக்கு போகும்போது சொல்லுவாங்க, அம்மா பால்வாடி வேண்டாம், நான் போகலைன்னு சொல்லுவாங்க. பட் அங்கே போயிட்டு இறக்கி விட்டுட்டோன்னா அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பால்வாடி முடிஞ்சிடுச்சு, இப்போ லீவ் விட்டாங்க, புது ஸ்கூலுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்களுக்கு இதை பார்க்க காமிச்சு நாங்கள் சொல்லிகிட்டு இருந்தோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு அட்மிஷன் பற்றின டீட்டெயில்ஸ் அவ்வளோவா தெரியல. ஸோ நாங்கள் ஒரு 5 தடவையாச்சும் ஸ்கூல் வந்து பார்த்துட்டே இருந்திருப்போம். இந்த ஸ்கூலில் என்ன ஸ்பெஷல், நாங்கள் திரும்பி வந்து இந்த ஸ்கூலில் தான் அட்மிஷன் போடணும் அப்படின்ட்டு இத்தனை தடவை வரதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண க்ரைட்டீரியாஸ் எல்லாமே இங்கே இருந்துச்சு. நாங்கள் அப்ளிகேஷன் போட்டுட்டு தான் வந்துவிட்டோம். ஸோ இன்னொரு நாள் வந்து கால் பண்ணுவோம் அட்மிஷனுக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இன்னொரு நாள் அதே மாதிரி கால் வந்ததுக்கப்புறமா நாங்கள் அட்மிஷனுக்கு கிளம்பி போனோம். நாங்கள் எதிர்பார்த்த க்ரைட்டீரியாஸ் எல்லாமே இங்கே இருந்ததுனால ஸோ நாங்கள் வெயிட் பண்ணி தான் இந்த ஸ்கூலுக்கு வந்து அட்மிஷன் போடுறதுக்கு போயிருந்தோம். இல்லை கிளம்பியாச்சு. எங்கே போகிறீங்க? அண்ணா ஷோலுக்கு போகிறோன்னா அண்ணா ஆய் சொல்லுமா. ஏறலாம். கேளுங்க மாமா. உன் பேர் என்ன? வெரி குட். உங்க அப்பா பேர் என்ன? ஜேசிபி இருக்கட்டும். அப்பா என்ன கேக்குறாங்க பதில் சொல்லு. என்னம்மா? சரி, ஓகே. நீங்க சொல்லுங்க, உங்க பேர் என்ன? வெரி குட். அப்பா பேர் என்ன? அம்மா பேர் என்ன? நீங்க எங்கேருந்து வரீங்க? திரும்பி சொல்லுங்க, புரியவே இல்லை. ஆக்கூர்ல. சரி, ஓகேப்பா. உங்களை யார் கூட்டிட்டு போனா ஸ்கூலுக்கு ஃபர்ஸ்ட்? உங்க அம்மாவா அப்பாவா? எனக்கு அவங்க இல்லை, எங்கள் அப்பா தான் கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. அப்பா அம்மா 2 பேரும் கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. எல்கேஜி தான். ஆண்கள் எப்போதுமே தான் செஞ்ச தப்ப தான் புள்ள செய்யக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஆனா அவங்க செய்யற தப்ப அவங்க திருத்திக்கலாம் மாட்டாங்க. ஆனா அவன் புள்ள செஞ்சிடக்கூடாது. சிகரெட் அடிக்கிறது தான் அவன் புள்ள அடிக்கக்கூடாதுன்னு ரொம்ப தீர்க்கமா இருப்பான். தப்பி தவறி சத்தம் அடிச்சிட்டா கூட அவனுக்கு அந்த ஆத்திரமும் ஒன்றும் தாங்காது. தண்ணி அடிக்கிறவங்களே அப்படிதான், தண்ணி அடிச்சக்கூடாதுன்னு நினைப்பான். பொம்பளை சகவாசம் உள்ள பிள்ளையும் அப்படிதான். அப்படி இருக்கிறவங்க எங்க அப்பா வந்து படிக்க வைக்கணும்னு நினைச்சாராம். எல்லாருமே படிக்க வைக்கணும்னு நினைச்சாரு. யாருக்குமே படிக்க காசு இல்ல, ஸ்கூல் போவேணாம், படிக்க வேணாம்னு அவர் சொன்னது இல்லை. அவரு தகுதிக்கு இது என்ன முடியுமோ அதை படிங்க அப்படின்னு தான் அவர் சொன்னார். அப்படியே தெரிஞ்சு என்னமோ தெரியல, என் விஷயத்துல மட்டும்தான் எல்லாத்தையும் வித்தாவது படிக்க வைக்கணும்னு நினைச்சிட்டேன். எங்க வந்திருக்கீங்க? அண்ணா ஷூலுக்கா? அண்ணா ஷூலுக்கு வந்திருக்கீங்களா? ஜூஜா, எங்க வந்திருக்கீங்க? கழட்டக்கூடாது அட்டு, கழட்டக்கூடாது. எங்கே இருக்கும் பார்க்க சொல்லு. உதயம் இல்லையா? கரெக்டாக தெரியும் அந்த வழியெல்லாம்.
எல்லாருக்குமே வந்து அவங்களோட குழந்தைங்களோட எஜுகேஷன் இப்படி இப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்கும். அதே மாதிரி தான் எனக்கும் இருந்துச்சு. ஸோ எங்களோட ஒப்பீனியனை மட்டுமே நான் இதில் ஷேர் பண்ணுறேன். அட்டோவோட எஜுகேஷன் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நினச்சோம். எங்களுக்கு சிபிஎஸ்சியில் சேர்க்கறதுலாம் சுத்தமாக உடன்பாடு கிடையாது. அவனோட எஜுகேஷன் வந்து ஜஸ்ட் அவன் வந்து விளையாண்டுக்கிட்டே படிக்கணும், அந்த மாதிரி தான் இருக்கணும். அவனுக்கு வந்து மாண்டிசோரி மெத்தடில் எஜுகேஷன் இருக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபீல் பண்ணோம். ஸோ அது அவனுக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்காது. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவனுக்கு படிக்கிறதுக்கான டைம் வரும்போது அவன் கொஞ்சம் கொஞ்சமாக லேர்ன் பண்ணிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நினச்சோம். தென் அவன் வந்து அவனோட சைல்ட்ஹுட்டை வந்து என்ஜாய் பண்ணணும். ஸ்டடி அப்படிங்கிறது வந்து அவனோட லைஃப்பில் ஒரு பார்ட்டாக மட்டும்தான் இருக்கணும். ஃபுல் அண்ட் ஃபுல் அவனோட படிப்பு மட்டுமே அவனுக்கு இருந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் டிசைட் பண்ணியிருந்தோம். தென் அட்மாஸ்பியர் வந்து ரொம்ப காமாக நாங்கள் எப்படி படித்தோமோ ஆஸ் அ 90s கிட் எங்களோட ஸ்கூல்ஸ் எப்படி இருக்குமோ மரம் செடி கொடி அந்த மாதிரி தான் அவனுக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு விஷயம் அதிகமாக ஃபீஸ் கட்டி படிக்க வைக்கிறதுல எங்களுக்கு சுத்தமாக உடன்பாடு இல்லை. அவனுக்கான எஜுகேஷனுக்கான அமௌண்ட்டு நாங்கள் செலவு பண்ணணும் அப்படின்னா ஒன்று அவனோட ஹையர் ஸ்டடீஸ்க்காக இருக்கணும், இல்லை அவன் தனிப்பட்ட முறையில் ஏதாச்சும் அவன் ஆசைப்படுறான் அவனுக்காக செய்யணும் அப்படின்னா மட்டும்தான். எங்களோட ஆசைக்காக அவனை ஒரு பெரிய பெரிய ஸ்கூலில் சேர்க்கணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. நெக்ஸ்ட்டு விஷயம் வந்து எனக்கு தமிழ் மீடியத்தில் அவனை சேர்க்கறதுல விருப்பம் இல்லை. ஏன்னா நானும் இன்னும் தமிழ் மீடியம் தான் படித்தோம். எங்களுக்கு வந்து பிக்கப் பண்ணிக்கிறதுக்கும் கம்யூனிகேஷனுக்கும் ரொம்பவே நாங்கள் கஷ்டப்பட்டோம். ஸோ அந்த மாதிரியும் அவனுக்கு இருக்கக்கூடாதுன்னு நினச்சோம். அஸ் அ டீச்சராக இந்த ஏஜில் குழந்தைங்களோட மென்டல் ஸ்ட்ரென்த் எவ்வளோ இருக்கும், அவங்களுக்கான எபிலிட்டிங்கிறது எவ்வளோ, அவங்களுக்கு எவ்வளோ கற்றுக்கலாம் எவ்வளோ வேண்டாம் அப்படிங்கிறத நான் நல்லாவே படிச்சிருக்கேன். ஸோ ஜென்ரல் தாட்ஸும் நமக்கு நிறையாவே இருக்குது. அப்படிங்கிறதுனால இப்படி தான் அட்டுக்குட்டியோட எஜுகேஷன் இருக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் டிசைட் பண்ணதுனால தான் இந்த ஸ்கூலில் நாங்கள் ஜாயின் பண்ணோம். எங்களுக்கு இங்கே வந்து ரொம்ப பேடாக இருக்கிறது என்னென்னா டிஸ்டன்ஸ் தான். கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டர்ஸ், மோர் தென் 8 கிலோமீட்டர்ஸ் வருது. எப்படி அவனை ஸ்கூலில் கொண்டு விட்டுட்டு அழைச்சிட்டு வர போகிறோம் அதெல்லாம் தெரியல. ஸோ அதுக்கான பிளான் அப்படிங்கிறதையும் நான் அதில் அப்டேட் பண்ணுறேன் வீடியோஸில் சீக்கிரமாகவே. அட்டு தான் வந்து ஸ்கூலில் ஃபஸ்ட்டு அட்மிஷன். நாங்கள் வந்து சொன்ன டைமுக்கு கரெக்டாக போயிட்டோம் 9:30க்குலாம். ஸோ அட்டு தான் ஃபஸ்ட் அட்மிஷனுங்கிறதுனால ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அப்டேட்ஸ் அட்டுவோட ஸ்கூல் போகிறதுலேருந்து பார்க்கலாம். See you.